நீங்கள் இதுவரைக்கும் சுமந்த பாரம் என்பது யாருக்குமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் வெளியில் எப்பொழுதுமே எளிதாகத்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அதனுடைய வெயிட் என்ன, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை அந்த ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நின்று பார்த்தாதாங்க தெரியும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பொறுப்புகளை நீங்கள் சிறு வயதிலிருந்து சுமந்து கொண்டு இருந்தீங்க. எளியவர்கள், அதாவது அனைவருமே கூறுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, நான் செய்து விடுவேன் என்று அனைவரும் கூறத்தான் செய்வார்கள். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நேரமும் போயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் போயிருக்கும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்துமே பெருக்கும், நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வயதும் உங்களுக்கு பெருக்கும். அதனால அது எவ்வளவு பெரிய பாரம் என்பது உங்களுக்கு இந்த ஒரு வயதில் தெரியாது. வளர வளரத்தாங்க உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துக்காகவே நீங்கள் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வந்துவிடும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க கடனை அடைக்கணும்னு ஓடுவீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் என்று வந்து விடுவார்கள். உங்களுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று ஓடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். மகரம் ராசி ஆண்களுக்கு இது நிச்சயமாக தோன்றும். நம்ம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் நம்ம உழைத்து கொண்டு ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு சுதந்திரம் என்பது எப்போதான் கிடைக்கும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாதுங்க. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பாடங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பம், வேலை, எதிர்பார்ப்புகள் இவை எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான சில பிரச்சனைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நீங்கள் அதனை எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்று அறிந்து அதில் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை விட்டால் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேறு மனிதர்கள் கிடையாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டியூட்டி போல நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் அதனை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க செய்த செயல்கள் பொறுப்புகளாக இருந்தாலும் இப்பொழுது அதனை பார்க்கும் பொழுது ஒரு வேலை போல, காலையில் இத்தனை மணிக்குத்தான் போவீங்க, இத்தனை மணிக்கு வருவீங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலை போல உங்களுடைய குடும்பத்துல அது மாறி இருக்கும். அதனால நீங்கள் எப்பொழுதுமே சில செயல்களை செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இன்னமும் அந்த செயல்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். நீங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலுமே சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற விடாதுங்க. முன்னேற விடாமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது புரிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற நபர்கள் நம்மளிடம் எப்படி இருக்காங்க, நம்மளும் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் என்று புரிந்து அதன்படியும் நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய மனதிற்குள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். வெளியில் சொல்ல முடியாத ஆதங்கங்கள் எல்லாருடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதே போலத்தாங்க உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சின்ன சின்ன ஆதங்கங்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் யாரிடமும் காட்டாமல் வந்து கொண்டு இருப்பீங்க. அதே போல நீங்கள் ஒரு செய்ய முடியாது என்று சொல்லியது உங்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தைகள், நீ முடியாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து கூறியிருந்திருப்பாங்க. உன்னால இது செய்ய முடியாது, நீ சும்மா வாய் மட்டும்தான் அப்படின்னு உங்களை உசிப்பேத்தி விட்டுருப்பாங்க. நீங்க சும்மா இருக்காம என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு கேசுவலா நீங்களும் இறங்கி இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக நீங்க செய்த அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேலஞ்சாக மாறி அந்த ஒரு நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் சுமந்த அந்த கேள்விகள், நீங்க சுமந்த அந்த பாரங்கள் யாராலையுமே அந்த அளவுக்கு கஷ்டங்களை சுமக்க முடியாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க தேவையில்லாத ஒரு செயலை செய்து விட்டோமோ அப்படின்னு நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். அதே போல சில வார்த்தைகள் நீங்க மற்றவர்களை பார்த்து கூறியிருப்பீங்க, உன்னால இதை முடியாது, நீ எதுக்கும் ஆக மாட்ட அப்படின்னு நீங்க கூறுவீங்க. அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. மற்றவர்களின் வாழ்க்கையில நம்ம தலையிடுவதை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்வதுதான் நமக்கு மிகவும் நல்லது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. எனவே அதுபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் எல்லா விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆனது, ஒரு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு குறைத்து கொடுக்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாத்தையும் உங்களாலேயே ஹேண்டில் பண்ணணும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நீங்கள் தான் எடுத்து பார்ப்பீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து விடலாம் என்று, அதை சமாளிக்க முடியும் என்று நீங்கள் வருத்தா வந்திருப்பீங்க அது ஒரு காலத்தில். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பொறுப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். அதனால தேவையில்லாத வேலைகளையும், ஊர்ல தேவையில்லாம நடக்கக்கூடிய சில விஷயங்களையும், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்களையும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு அவர்களுக்கு உதவி செய்கிறேன், இதை எடுத்து நான் நடத்துறேன் அப்படின்னு சில விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது, அந்த பொறுப்புகளை நீங்கள் வாங்காமல் இருப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இந்த விதமான மதிப்பு தாங்க, இந்த விதமான பொறுப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். முக்கியமாக குழப்பமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே குழப்பங்களிலிருந்து வெளிவந்து விடும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரித்ததால் இனிமே நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. என்ன பண்ணணும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பணம் ரீதியான ஒரு உதவியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுடைய குடும்பம் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று கிடைக்கும். ஒரு அட்வைஸ் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நாங்க உங்களுடன் இருக்கோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நம்ம மட்டும்தான் தனியாக இருந்தோம், நம்முடைய பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தோம். இந்த ஒரு நேரத்துல பொறுப்புகள் என்பது கொஞ்சம் இறக்கி வைக்கப்பட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் நீங்க தனியாக நின்று எல்லா விஷயத்தையும் நீங்க தனியாகவே வைத்திருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கீழே நீங்க இறக்கி வைப்பீங்க. இந்த விதமான மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைக்கும். சரியான இடத்திற்கும் உங்களை கொண்டு போக வைப்பதற்கும் உதவுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் போல உங்களுக்கு தோன்றினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். அதனை நீங்களும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் இந்த ஒரு நேரத்துல உண்மை தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க எப்போதுமே அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது சிலர் உங்களை புரிந்து கொள்ளாம அப்படியே நடந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் யாரிடமும் பேச மாட்டீங்க. அதனாலேயே சிலர் உங்களை யாரு என்று தெரியாமல் கூட இருந்திருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமலும் இருந்திருப்பாங்க. அது உங்களை டைரக்டராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய குணத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். நீங்க எப்பொழுதுமே அமைதியாக இருக்க, யாரிடம் பேச மாட்டேங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சில நபர்கள் உங்களிடம் வந்து கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உங்களை சந்தேகப்பட்ட நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. ஆனா போக போக நாட்கள் ஆக ஆக உங்களை எதிர்த்த மனிதர்களை, உங்க கூட வேலை பார்த்து உங்களை எதிர்த்த மனிதர்களை இனிமே உங்களிடம் நண்பர்களாக மாறி இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கைகள் என்ன, நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்பதை அவர்களும் தெரிந்து அதன்படியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு சப்போர்ட் ஆனது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றம் என்பது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கும். ஒரு அட்வைஸ் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நாங்க உங்களுடன் இருக்கோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நம்ம மட்டும்தான் தனியாக இருந்தோம், நம்முடைய பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தோம். இந்த ஒரு நேரத்துல பொறுப்புகள் என்பது கொஞ்சம் இறக்கி வைக்கப்பட்டது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் நீங்க தனியாக நின்று எல்லா விஷயத்தையும் நீங்க தனியாகவே வைத்திருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கீழே நீங்க இறக்கி வைப்பீங்க. இந்த விதமான மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைக்கும். சரியான இடத்திற்கும் உங்களை கொண்டு போக வைப்பதற்கும் உதவுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் போல உங்களுக்கு தோன்றினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். அதனை நீங்களும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள்
இந்த ஒரு நேரத்துல உண்மை தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க எப்போதுமே அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது சிலர் உங்களை புரிந்து கொள்ளாம அப்படியே நடந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் யாரிடமும் பேச மாட்டீங்க. அதனாலேயே சிலர் உங்களை யாரு என்று தெரியாமல் கூட இருந்திருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமலும் இருந்திருப்பாங்க. அது உங்களை டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய குணத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். நீங்க எப்பொழுதுமே அமைதியாக இருக்க, யாரிடம் பேச மாட்டேங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சில நபர்கள் உங்களிடம் வந்து கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உங்களை சந்தேகப்பட்ட நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. ஆனா போக போக நாட்கள் ஆக ஆக உங்களை எதிர்த்த மனிதர்களை, உங்க கூட வேலை பார்த்து உங்களை எதிர்த்த மனிதர்களை இனிமே உங்களிடம் நண்பர்களாக மாறி இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கைகள் என்ன, நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்பதை அவர்களும் தெரிந்து அதன்படியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு சப்போர்ட் ஆனது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு